போகலாம் முருகதாஸ் சகோதரரை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? டெய்லி லைவ் வருவீங்களா நீங்கள்? ஆமாம் சந்தனம் அவர்களே, நான் வந்து 1 ஹவர் தான் வருவேன். இப்போ வீவர்ஸ் வந்து போகாத காரணத்தினால சரி கொஞ்சம் நேரம் வரையும் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரை லைவ் வருவேன் சந்தனம் அவர்களே. பாசமறை அண்ணன் ஒன்று கேட்பேன், சரியாக சொல்லுங்கள். சொல்லுங்கள் கிஷோரண்ணா. சிஸ்டர் 3 பூனைக்குட்டி என்னிடம் இருக்குது, விலைக்கு வேணுமா? ஐயோ, பூனைக்குட்டியெல்லாம் இங்கே வளர்க்க முடியாது. அது நான் சின்ன பிள்ளையிலேருந்து பூனைக்குட்டியெல்லாம் நான் தூக்குனது கிடையாது, தூக்கி இப்படிலாம் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆட்டுக்குட்டி கூட தூக்கியிருக்கேன். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டிலாம் தூக்கியிருக்கேன். பூனைக்குட்டி நீ எங்கே தூக்கியிருக்க? நீ தூக்குனதில்ல, பார்த்துருக்க. ஓகே முருகதாஸ் அவர்களே, எனக்கு வந்து ஆட்டுக்குட்டி வேணா வாங்கி அனுப்புங்க, பூனைக்குட்டி வேணாம். ஆட்டுக்குட்டி வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே கட்டிக்குவோம். சகோதரி சென்னை வாங்க, திருவொற்றியூர் வடுபடியம்மன் கோயில் அருகில் தான் எங்கள் வீடு. கண்டிப்பாக குடும்பத்துடன் வாருங்கள். கண்டிப்பாக அண்ணா, அந்த ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குல்ல சிஎஸ் அண்ணா, திருவொற்றியூரில் அந்த முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும் சிஎஸ் அண்ணா. நீங்கள் யூடியூப் வந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது சிஸ்டர்? நான் வந்து ஒன்னே 1.25 வருஷம் இருக்குமா நம்ம யூடியூப் வந்து. நான் புதுசாக இன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்படியே சந்தானம் அவர்களே. சரி, இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுறது நம்மளோட நேரலையை பார்த்து, நம்மளோட உறவுகள் உங்ககிட்ட பேசுறதை பார்த்து எப்படி ஃபீல் ஆகுறது நான் பேசுறத பார்த்து? நான் ஏண்டா எப்பவும் தொடங்கணும், நான் ஏண்டா நடிச்சாலும் மொத்தத்தில் ஏன் விக்கி என்ன அப்படி சொல்கிறீங்க? ஏன் விக்கி சகோ அப்படி சொல்கிறீங்க? போகக்கூடாது, நம்ம போகக்கூடாது. நீங்கள் எப்போ ஆரம்பிங்க? ஆட்டுக்குட்டி பயங்கரமான வரும். அப்படியா? தெரியலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது முருகதாஸ்மா. புதுசாக பேசுகிற மாதிரி இல்லை. புதுசாக பேசுகிற மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தானம் அவர்களே. பூனைக்குட்டி நாராது. பூனைக்குட்டி என்றால் இலவசமாக அனுப்பிடலாம். எனக்கு பூனைக்குட்டி வேணாம். எனக்கு வந்து மாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி தான் வேணும். அதுதான் நிறைய விலை போகும், பூனைக்குட்டி விலை போகாது. சிவகுமார் சென்னை. ஹாய் சிவகுமார், வாருங்கள். வணக்கம் சிவகுமார், நல்லா இருக்கீங்களா? சகோதரி எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 20 வெள்ளாடு இருக்குது. 20 வெள்ளாடுனா கருப்பாடு. ஓகே, செம்பிளியான சிகப்பாக இருக்கும். கண்டிப்பாக டேவிட் அண்ணா, நீங்கள் திருச்சியில் தானே இருக்கீங்க, எப்படி ஆடு மேய்ப்பீங்க? நீங்கள் ஒரு பூனைக்குட்டி வாங்கினாலும் 2 எலிக்குட்டி இலவசம். ஐயோ, இலவசன்மா. சரி, இலவசன்மா எனக்கு வேணாம், இலவசன்மா. சிஸ்டர், நான் இன்று 2வது முறையாக நான் லைவ் வருகிறேன். அப்படியா? சிவகுமார் சென்னை. சிஎஸ் தலைவா, நீங்கள் திருவொற்றியூரா அப்படின்னு விக்கிமா கேட்டிருக்காங்க. அக்கா லைக் போட்டாச்சு, நான் சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டேன் தங்கம். நீங்கள் எங்கே இருக்கீங்க கண்ணன்மா? பெங்களூர்ல இருக்கீங்களா? சிவகுமார் சென்னை. சிவகுமார்மா, நான் லைவ் அவ்வளவா பார்க்கறது இல்லை. நீங்கள் பேசுகிறத நீங்கள் பேசுகிறத பார்த்து லைவ் பார்க்கலாம் போல், நல்லா இருக்குது மனசுக்கு. அச்சோ, ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம்மா. சந்தானம் தங்கம்மா, மிக்க நன்றி சாமி. இளவரசன் அப்படின்னு பூமா கண்டுபிடிச்சிட்டா இளவரசன்மா அவங்கள. சகோதரி எங்கள் ஊர் கிராமம். ஓ சரியண்ணா, சரியண்ணா. கண்டிப்பாக டேவிட் அண்ணா, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் சரியா ஒரு நாளைக்கு. சரியா? ஒரு இடத்தில் வேலைக்கு வரும் ஒரு பையன், அப்படி சில நாட்கள் நகர்ந்து அப்படியே சில வருடங்கள் போன பிறகு அப்போது ஒரு பெண் புதிதாக வேலைக்கு வருகிறாள். அண்ணா என்று பாசமாக பேசுகிறாள் அண்ணியிடம். ஓகே, ஆனால் நான் 4 எருமை மாடு வாங்கி அனுப்புகிறேன், அதுவும் நல்ல விலை போகும். விக்கியண்ணா வாங்கி அனுப்பு விக்கியண்ணா, நெசமாக சொல்கிறேன். அவங்க ஊரில் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுறேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அது இந்த வாரத்துக்கு விடுவாங்கல்ல, வாரத்துக்கு விடுவாங்கன்னா அந்த அது வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டு அதை விற்றா அந்த மாதிரி வாரத்துக்கு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி விற்றுடலான்னா. பத்தியா விக்கியண்ணா, உங்களுக்கு பட்டாம்பூச்சி தேவைப்படுமா? அருமையான பட்டாம்பூச்சிகள் நிறைய என் தோட்டத்தில் இருக்கிறது. முருகதாசன், நான் எனக்கு ஒரு வேணா ஒரு தோட்டம் வேணா வாங்கி கொடுத்துருங்க. நான் வேணா அதில் வேணா அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் வச்சு வளர்த்துக்கிறேன். நல்ல வேலை சிஸ்டர், யானைக்குட்டி கேட்காமல் போயிட்டீங்க. கேட்டுருந்தா கேரளாவுக்கு தான் போகணும். அங்கே தான் இருக்காண்ணா யானைக்குட்டியெல்லாம் அங்கே தான் இருந்து பிடிச்சிட்டு வரணும். சரிண்ணா. யானைக்குட்டி கேட்கல, சங்கரன் அண்ணா பாரு. சூப்பர் சங்கரன் அக்கா. ஊட்டிக்கு வந்து யூடியூப்க்கு வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கும் ஊட்டிக்கண்ணன். சரி தங்கப்பில் கண்ணன்மா.